வணக்கம். நான் தீபக், சமூக ஆர்வலர், நெல்லை மாவட்டம். இந்த காணொளி எதுக்காக பதிவு பண்ணுறேன்னா, நெல்லையில் இந்த மாதம் 20ஆம் தேதி நடக்கக்கூடிய புதிய தமிழகத்துடைய செயல் வீரர் கூட்டத்தில் இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோட இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். ஏன் கலந்துக்கணும் இளைஞர்கள் இந்த செயல் வீரர் கூட்டத்தில்? ஏன் அவங்க கட்சி நடத்துகிற செயல் வீரர் கூட்டத்தில் எதுக்கு நம்ம இளைஞர்கள்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நடக்கிற படுகொலைகள், வன்கொடுமைகள், இளைஞர்களுடைய மரணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது யார் தான் இதுக்கு ஒரு தீர்வு காண்பா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் டாக்டரை நாடி எல்லாரும் போகணும், டாக்டர் கிருஷ்ணசாமியை நாடி எல்லாரும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இதை நான் செய்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் இளைஞர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க, வன்கொடுமைகளுக்கு ஆளாக்குறாங்க, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு தீர்வு யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த கட்டமைப்பால் இதுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது புதிய தமிழகத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சமீபத்தில் என்னைய பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அணுகுனாங்க. அண்ணா, என்னை மேலே நிறைய பொய் வழக்குகள் போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே, அதே போல் பழைய வழக்குகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்னை குடும்பத்தோடு வாழ விட மாட்டேங்கிறாங்க, அவங்க கணக்குக்காக காவல்துறை நிறைய பேரை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், அந்த அரெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு 110, 107 போட்டு பல கொடுமைகளுக்கு ஆளாக்குறாங்கண்ணே. எப்படி தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறது, வாய்தான்னு போய்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அப்போ நான் சிந்திச்சு பார்க்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தா, என்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் தாண்டி செய்ய முடியல. 1-2 இளைஞர்களை நம்ம பாதுகாக்கலாம், போய் கூட்டிகிட்டு போய் எழுதி கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யலாமே தவிர, ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்களுடைய பாதுகாப்பு யார் கையில் இருக்குன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இளைஞர்கள் பெருந்திரளாக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 96 காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவாக நிறைய இளைஞர்களும் அரசு அதிகாரிகளும் இருந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள், அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க. ஆனால் இடையில அது ஒரு 10 வருஷமாக நம்ம தவறிட்டோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள் என் மனசில் தோணுது. அதனால தான் நான் டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி கரம் கொடுத்து பல இளைஞர்கள் போகணும். அவர்கிட்ட போய் கோரிக்கையை வைங்க, இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள், சொல்லி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, காவல்துறையினால் பிரச்சனைகள் இருக்குது, புதிய தமிழன்ற ஒரு கட்டமைப்பால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ண முடியும். அதே போல் எப்படி நீங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்ம தலைவர்களையும் இளைஞர்களையும் கொல்லக்கூடிய திருச்செந்தூர் ரவுடிகளையும், சிறைகுண்ட ரவுடிகளையும் கல்யாண வீட்டுக்கும் சாவு வீட்டுக்கும் கூப்பிட்டு உறவு கொண்டாடுற தலைவர்களை போய் நீங்கள் தலைவர்னு மதிக்க போகிறீங்களா? இல்லை இந்த இளைஞர்கள் கொலைகளையும் மாஞ்சோள பிரச்சனையும் கண்டித்து ரோட்டில் போய், சென்னையில் போய் 74 வயசில் போய் ரோட்டில் போய் படுத்து உரிமைக்காக போராடுற டாக்டர் கிருஷ்ணசாமி பின்னாடி போகணுமா அப்படின்றத நீங்கள் முதல்ல இளைஞர்கள் உணரணும். அதே போல் பாருங்கள், அவர் தன்னுடைய மகனையும் பாருங்கள், ஏதோ சினிமாவில் நடித்து கட்சி பதவியை கொடுக்கணும்னு ஆசைப்படாமல் தன்னுடைய மகனை போய், டாக்டருக்கு படித்த மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் இங்கே கொண்டு ரோட்டில் இறக்கி விட்டுக்கிட்டு இளைஞர்கள் பிரச்சனையை முதல்ல போய் பாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, போராட்டம் பண்ணு, அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் ரோட்டில் இறக்கி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்கிறாரு. அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த தலைவர் வேறு யார் வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே என்ன தலைவர்கள் வேணும்னு எனக்கு தெரியல. இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 40-45 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் நம்மளுக்கு வேணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும். அவர் ஒரு அன்ன போஸ்ட்டாக, அவர் நினைக்கிற இடத்துல ஒரு அன்ன போஸ்ட்டாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். நீங்களே நல்லா எண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு எலெக்ஷன் டைமில் வீராப்பா சமுதாயத்துக்காக பேசுகிறோம், கடைசியில் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ என் பின்னாடி ஒரு 100 பேர் இருக்கான், 200 பேர் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேண்டிடேட்டை போய் பணத்தை வாங்குறத தவிர இந்த சமூகத்துக்கு என்ன மேம்பாடு நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இந்த வாட்டி நான் ரொம்ப ஒரு உறுதியாக இருக்கும், எங்களை போன்ற இளைஞர்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் ஒரு 100 இளைஞர்களுக்கு மேலே அவருக்கு போய் அவர்கிட்ட ஒரு ஆதரவு, இந்த 2026க்கு உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் என்ற உறுதிமொழியை கொடுக்கறதுக்காக நான் இந்த 20ஆம் தேதி பல இளைஞர்களோடு அங்கே போகிறதுக்காக நாங்கள் தயார் பண்ணோம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து இளைஞர்களும் அவங்களுடைய மாவட்ட செயல் வீரர் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். எதற்காக டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக நீங்கள் இதை செய்கிறீங்க, புதிய தமிழகத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னா இல்லை. வன்முறை இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும், ஜாதிய கொலைகள் நடக்கக்கூடாது, ஒரு புதிய தமிழகம் உருவாகணும் தான் இதை பேசுகிறோம். சமுதாய இளைஞர்களுக்கும் இளம் தலைவர்களும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதனால் வரைக்கும் நம்ம சில திராவிட கட்சிகளுக்கும் திராவிட தலைவர்களுக்கும் தேசிய தலைவர்களுக்கும் வேலை செஞ்சே அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தோம். இந்த ஒரு முறை 2026 டாக்டர் கிருஷ்ணசாமியை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பி
நம்மளுடைய பாதி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்குரிய வழிகளை நம்ம தேடணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதே போல் நம்ம செஞ்ச தவறுகளும் இயலாண்மைன்னு நான் சொன்னால் கூட என் மேலே சில விமர்சனங்கள் வரும். நான் ஒரு சமூக ஆர்வலராக ஒரு கட்சியில் பயணித்து என்னுடைய தவறும் இயலாண்மையும் நான் பண்ண இயலாண்மையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். சிங்காரண்ணனுடைய கொலையை வந்து என்னால் போய் அந்த கொலைக்கு நீதி கேட்க முடிஞ்சிச்சு. அங்கே போய் ரோட்டில் போய் நிற்க முடிஞ்சிச்சு. முத்துமனுடைய கொலை வழக்கில் வந்து என்னால் போய் ஜெயில் வாசலில் போராட்டக்காரங்களோடு சேர்ந்து உட்கார முடிஞ்சிச்சு. தீபக்குடைய படுகொலையையும் கண்டித்து என்னால் சில பேட்டிகள் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நான் என்னோடய இயலாண்மை சில விஷயங்களில் வந்து என்னன்னா, இன்றைக்கி சிங்காரண்ணனுக்கு வந்து 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு என்னால் உணர முடியல. அதை என்னால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட கூட முடியல. அதே போல் முத்துமனோடைய வயசான அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்றது என்னால் தெரிஞ்சுக்கிட முடியல. அதே தீபக்கை வளர்த்த அக்கா செல்வி அக்கா என்ன பண்ணுறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு என்னால் கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அப்படி இந்த மாதிரி போராளிகளுடைய குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்றது கூட நம்மளால் ஒரு தீர்வு காண முடியல. இதே போல் தான் எல்லா சமூகத்திலையும் பல போராளிகளுடைய குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொலைகள்னாலையும் ரிவெஞ்ச் மர்டர்ஸ், ரிட்டாலியேஷன்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து இப்போ நான் அது நம்ம சமூகம் மட்டும் கிடையாது, எல்லா சமூக இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த போராளிகளோட குடும்பத்தை வந்து நம்மளால் எதுவுமே பாதுகாக்க முடியல. அதனால் போராளிகள் உருவாகிறதோட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது தான் இந்த இன்றைய சூழ்நிலைக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்ம நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து, உங்கள் சமூகத்திலையும் நல்ல தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அதே போல் நீங்கள் நினைக்கலாம், டாக்டர் கிருஷ்ணசாமியை விட உங்கள் சமூகத்தில் சில தலைவர்கள் இருக்காங்களே, எங்கள் சமூகத்து கூட இணக்கமாக இருக்காங்க, சமத்துவம் பேசுகிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த இளைஞர்களும் இளம் தலைவர்களும் உணர வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, அந்த 3-4 நபர்கள் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டு சமூக அவங்கெல்லாம் தலைவர்களா இல்லை ரவுடிகளா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் லேண்ட் கிராபிங் பண்ணுறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கும் சேர்ந்திருக்க ரவுடிகளா இல்லை தலைவர்களான்னு நீங்கள் உணரணும். அவங்களால தன்னுடைய பிறந்த சமூகத்துக்கே நல்லது நியாயமாக இருக்க முடியல, நேர்மையாக இருக்க முடியல, அவங்க எப்படி மாற்று சமூகத்துக்கு நேர்மையாக இருக்க போகிறாங்க? அதனால் சமூக மேம்பாடுன்றது வந்து முதல்ல வந்து ஒரு நேர்மையான தலைவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதனால் அதெல்லாம் உணர்ந்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து புதிய தமிழகம் பின்னாடி போகணும். அவர் தான் ஒரே மாற்று வழி. அவர் தான் சில விஷயங்களை வந்து நியாயமாக கோரிக்கைகளை வச்சு நியாயமாக வாங்கி தருவார். எல்லா சமூகத்துக்கும் வேலைவாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு தொலைநோக்க பார்வை. அவர் வந்து தன்னுடைய சமூக இளைஞர்கள் வேலைக்கு போனால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது. எல்லா சமூக இளைஞர்களும் வேலைவாய்ப்பை தேடி நல்ல ஒரு வேலைகளுக்கு போனாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோரிக்கைகள்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட வைக்கிறாரு. அப்போ அது போன்ற ஒரு விஷயங்களை வந்து சமூக ஒற்றுமைக்காக நம்ம வந்து கண்டிப்பாக புதிய தமிழகம் பின்னாடி நம்ம அணிவகுக்கணும். அவர் இந்த வாட்டி அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு வச்சுருக்கேன். நன்றி.